ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்குது. இப்போ கரண்டி வச்சு தக்காளி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நான் இங்கே 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் முருங்கைக்காய். அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி வைங்க. 5 நிமிஷம் இந்த முருங்கைக்காய் வேகட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இது வெந்திருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கடாயை லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன குன்னி கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான கருவாடு நீங்கள் எது வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இதில் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.